வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம், பொடியாக கட் பண்ண தக்காளி, க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, இதை எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்தி நம்ம ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி, இதுக்கு நம்ம 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். 3 விசில் விட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஒரு மேஷர் வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் நல்லா நசுக்கிக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம பட்டர் சேர்த்திக்கலாம். சீரகம், வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலையும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பூண்டு பேஸ்ட், பொடியாக கட் பண்ண கேப்சிகம், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும். கூடவே கேப்சிகமும் வதங்கியிருக்கு. இதில் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து வதக்கிக்கலாம். நார்மல் மிளகா பொடியை விட காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும். நம்ம மசிச்சு வச்சுக்கிட்ட காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, தக்காளி மசியலை இதோட சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி, அது வேகிற அளவுக்கு தண்ணி, கூடவே பாவ் பாஜி மசாலா அப்படின்னு கடையில் கிடைக்கும், இல்லைன்னா மேகி பவுட்ரு கூட சேர்த்திக்கலாம். பாவ் பாஜி மசாலா சேர்த்திக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இதை இன்னொரு சைடுக்கு மாற்றிடலாம். தோசை டவா ஒன்று வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பாவ் பன் எடுத்து நடுவில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. டவா ஹீட் ஆயிடுச்சு. அதில் நம்ம பட்டர் சேர்த்திருக்கோம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்ட அந்த மசாலா இதோட சேர்த்திக்கலாம்.
ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மசாலா வந்து அப்படியே ஓரம் கட்டிடுங்க. இதில் நம்ம திரும்பவும் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். பாவுலையும் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க, சிம் பண்ணிக்கோங்க. எதுக்காக வந்து நம்ம இந்த மசாலா வச்சுட்டு அப்புறம் இப்படி பண்ணுறோன்னா, அந்த ஸ்பைசினஸ்ஸு கொஞ்சம் இதோட சேரக்காக அப்படி பண்ணியிருக்கோம். இப்போது பாவ் பாஜி தயாராகிடுச்சு. இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். மேலே கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த பாவ் பாஜி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.